வர்றேன் பாரு. பஸ் ஸ்டாண்டில் நிற்கிற தேவையான பர்சனாலிட்டி இருக்கு ஃபுல்லா. டேய் தள்ளி உட்கார்றா. டேய் என்ன இடம் இஷ்டத்துக்கு வருவ இடம் கொடுப்பாங்களா? இல்லடா உனக்கு இடம் இல்லடா. மாப்பிள்ள வீட்டிலே இருந்துக்கிற வேண்டியதானே. எல்லாம் உனக்கு வீட்டை தேடி வருமா? எத்தனை மணிக்கு பஸ்ஸு? 8:10. இப்போ வர்ற பஸ்ஸை மிஸ் பண்ணியிருந்தா என்ன பண்ணுவ? ஐயா பஸ்ஸே போயிடுச்சியா. போன பஸ்ஸை ஓடி போய் பிடிக்க முடியுமா? டேய் ஓவே சொல்லுவீங்கன்னு இவங்கள. டேய் உனக்கு எத்தனை மணிக்கு பஸ்ஸு? 8:10. உனக்கு 8:10. எத்தனை மணிக்கு வந்த? 3:45. பாத்தியா அவங்க பிள்ளையா நீ பிள்ளையா? நியாயமா பார்த்தா நீங்களா ராத்திரில இருந்து படுத்து கிடந்திருக்கேன்டா. ஏண்டா வாழ்க்கையில உன்ட்ட டிடி காசுன்னு இல்லையேடா. அது டெடிகேஷன் மாப்பிள்ள. அப்பா கோபத்துல பேசுறப்ப கரெக்ட் எல்லாம் பண்ண முடியாது. நீ நில்லு. நீ எல்லாம் வாழ்க்கையில திருந்தவே மாட்டடா. தலைவரா இருந்தாலும் டைமிங் முக்கியம்டா. நீ எல்லாம் பட்டாத யூ பிளடி சீட். உனக்கு இடம் தர முடியாதுடா. உனக்கு எத்தனை மணிக்குடா பஸ்? 8:20டா. எனக்கு 8:10க்குடா. நான் ஓம் பஸ்ல வரல, நீ ஏன் பஸ்ல வராத? ஐயோ எனக்கு பஸ் வந்துருச்சுப்பா. எப்படா நம்ம 8:10 பஸ்ஸு? அதுக்கு என்னவா இப்ப? எழுதிடலான்னு முடிவு பண்ணிட்டேன்டா. ஹேய் எர்ரா பேப்பரையும் பேனாவையும் எழுதிக்கடா. சொல்லுமாப்ல. பட்ட பகலிலே பங்குனி வெயிலிலே என்னை பார்த்து சிரிக்கும் நிலா. சூப்பர்ரா மாப்ள. கவி பேராசி ஏன் ரவுமானவே மிஞ்சிட்டடா மாப்ள. குழப்பத்துல பிறந்தவனே ஒரு டீ வாங்கி கொடுத்தானா எது வேணாலும் பேசுறது. சங்கத்துல பெரியவர் நீயே கொண்டு போய் டீ-ஷர்ட்டை கொடுத்த. அடுத்து நம்ம பஸ் 8:20 வருதுல்ல. நாங்களும் எழுதுவோம்ல. நீ பேசும்போதே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொடுவ. டேய் நீங்க இவங்க மோசமானவங்க. இவங்க கொடுத்து பிக்கப் பண்ணிட்டாங்கன்னா யாராவது ராசியான கையா இருந்தா நல்லா இருக்கும். யாரை பிடிக்கலாம்? ஏய் மியாவ் பரம் 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 எந்த கிளாஸ்? 11th. கிளாஸ் டீச்சர் யாரு? கல்யாணி. நம்ம கல்யாணி. கல்யாணி டீச்சரா? God is great. Excuse me. போதும் கொடுத்துருங்க தலைவரே. கிளாஸ் டைம் ஆச்சு போலாம் வா. என்னது? லவ் லெட்டர். ஐயோ லவ் லெட்டரா? எனக்கு வேணாம். நான் படிக்கணும். படிக்கிற வயசுல நான் லவ் எல்லாம் பண்ண மாட்டேன். வீட்ல தெரிஞ்சிட்டா அடி பின்னி எடுத்துருவாங்க. போட்டேன்னா உனக்கு லவ் லெட்டர் கொடுக்குறேன்னு நினைச்சியா? ஆளையும் மூஞ்சியையும் பாரு. பிளே ஸ்கூல் போற வயசுல உனக்குலாம் லவ் லெட்டர் கேக்குது? சிவனாண்டி மக தானே நீயே? இரு உங்க அப்பன்ட்ட சொல்றேன். உன் மக என்கிட்ட லவ் லெட்டர் கேக்குறான்னு. நான் இப்ப கேட்டேன். இப்ப கேட்டில்ல? இது என்னன்னு? அது போதுமே. நான் ஸ்கூலுக்கு போறேன். இந்த லெட்டர் உங்க கிளாஸ் டீச்சர் கல்யாணிக்கு. நீ என்ன பண்ற? இதை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்து டீச்சர் போஸ்பாண்டி MA MPhil சார் இந்த லெட்டர் உங்கள்ட்ட கொடுக்க சொன்னாரு அப்படின்னு கொடுத்துறியா? ஐயோ டீச்சர் என்ன கொன்னே விடுவாங்க. ஐயோ அப்ப உங்க அப்பன் சிவனாண்டிட்ட சொல்லிட வேண்டியதான். ஆல் தி பெஸ்ட்யா. என்னப்பா சிவனாண்டி? என்ன வேட்டைக்கு கிளம்பியாச்சா? என்ன துப்பாக்கி வச்சுட்டு பலூனா சுடுவாங்க வேட்டைக்கு தான். ஏமா ஏய் என்னங்க? சின்ன பிள்ளை கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டு வர சொல்லு. அவ குளிச்சிட்டு இருக்கா. தன்னானே தானே
வரமாமா வாடா சிங்கக்குட்டி வா 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 அப்பா நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கேன்ப்பா. மாப்ள வாங்க மாப்ள வாங்க பேர் பாத்து. அப்புறம் ஸ்கூலுக்கு எல்லாம் போயிட்டு இருக்கியா? வாமா. எப்படி இருக்க? ஏன் அழுறா? வாங்க மாப்ள. என்னடா பெரிய சிவனாண்டி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் தாத்தா. நடிச்ச சிவனாண்டி எப்படி இருக்க? டேய் சிவனாண்டி உன் பேர் என்ன சொன்னாம்பா உன்ன சொல்லல நல்லா இருக்கேடா? நான் நல்லா இருக்கேன்டா. அண்ணே 3வது பொன் குழந்தை பிறந்திருக்கு, முட்டை எடுத்து. 3வது லட்சுமியா? ஆமாண்ணே. நல்லா இருக்கட்டுமியா. சந்தோஷம். யோ எடுத்துக்கியா? என்னையா அவன் தலைப்புல பொண்ணா பிறந்தாலே மிட்டாய் கொடுக்க மாட்டான், உனக்கு 3வது பொண்ணா பிறந்திருக்கு மிட்டாய் கொடுக்குற? ஏய் 3வது இல்லையா, 5வது பொண்ணா பிறந்தாலும் கூட அப்போ இதே மாதிரி சந்தோஷமா முட்டாய் கொடுப்பேன். அதுக்கு சொல்லலையா, உன் பொண்ணுங்க வளர்ந்து வயசுக்கு வந்து எவனாவது லவ் பண்ணி இழுத்துட்டு ஓடி போயிடுச்சுன்னா அப்போ சந்தோஷமா வந்து மிட்டாய் கொடுப்பியா? என்னப்பா நல்ல நாளமா அவசரமா பேசிட்டு இருக்க நீ? என்னடா இப்படி பேசிக்கிறியா? நீ பாட்டுக்கு பார்த்துட்டு சும்மா நிக்கிற. சும்மா நிக்கிறது பிடிக்கலடா, சூரிய எடுத்து விடு அறுக்கட்டும். சூரிய கொடுத்தா நம்ம அறுக்க மாட்டாங்க நினைச்சியா? ஏப்பா சிவனாண்டி, ஊர்ல பெரிய மனுஷன் நீ, நீ போய் இப்படி பண்ணிட்டியப்பா. ஏடா நீ ஆள்காரங்களா? நாங்க நினைச்சோம் வச்சுக்க வம்சத்தோட கழுத்து எடுத்துருவோம். சிவனாண்டி காது அறுத்துட்டல, காது தானே போச்சு, உசுரா போச்சு. ஆனா நான் சொன்ன மாதிரி உன் பொண்ணு யாரு கூட ஓடி போச்சுன்னா என்ன பண்ணலாம்? நீ சொல்ற மாதிரி நடந்துட்டா தன்னுடைய 2 காவியா இருக்கிறதுக்கு வாட்டமா சிவனாண்டியே வந்து முன்னாடி நிப்பாட்டா. காது பெரிய சிவனாண்டி நடிச்ச சிவனாண்டி கூப்பிட்டு போய் வீட்டுக்குள்ள விளையாடு. ஓடு 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 ஓடு. என்ன சிவனாண்டி ரொம்ப நாள் கழிச்சு உன் மக மருமகலாம் வந்திருக்காங்க போல இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு தான் வர முடியும், அடிக்கடி வர முடியாதியா? பெரிய மாப்பிள ரயில் வேலை பாக்குறது. என்ன வேலை? 2000 3000 சம்பளம் வாங்கிட்டு ஜல்லி கூட்டுற வேலை நினைச்சிட்டியா? 40,000 ரூபாய் சம்பளையா? அடிக்கடி லீவ் போட முடியுமா? என்ன மாப்பிள டாக்டர்? டாக்டர்னா டைய கட்டிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல லேகி விக்கிறாங்களே அந்த டாக்டர் இல்ல, சொந்தமா ஆஸ்பத்திரி வச்சிருக்காப்ல. அத்தாடி புரிஞ்சுதா? எப்படியா 2 பொண்ணுங்களுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். ரொம்ப நிம்மதியா இருக்கும் குழுமை. ரக்க கட்டி பறக்கு தையா சிவனாண்டி வண்டி. அப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வாமா. என்னப்பா 3வது பொண்ணா? ஏன் இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையா? 11வது படிக்குதா? 16 வயசு. காதல் அரும்பும் வயசு. ஆகா ஊரை விட்டு ஓடும் வயசு. ஓஹோ